ஹலோ கைஸ், நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு உங்களை ஈஸியாக பிடிச்சிட்டா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த உதவி வேணாலும் தயங்காமல் கேட்கலாம். இதே மாதிரி தான் ஆஃபீஸில், ஸ்கூலில், காலேஜில், இது மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ஹாப்பியாக இருக்கலாம். உங்களை எல்லாருக்கும் பிடிக்கணுன்னா இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் மேலே நல்ல இம்ப்ரெஷன் வரும். உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் ஈஸியாக பீப்புளோட கனெக்டடாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் நேச்சர். யாராக இருந்தாலுமே அவங்க மேலே தான் அவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்கள பற்றி திங்க் பண்ணணும், அவங்கள பற்றி தான் பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதை முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன், மேக் சம் ஒன் ஃபீல் இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்களுக்கு நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுட்டா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி அவங்கள இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுனா, அவங்க பேரை மறக்காமல் இருக்கிறது. இப்போ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க, அவங்களோட பேரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதே 2வது வாட்டி மீட் பண்ணுறப்ப அவங்க பேரை நீங்கள் மறக்காமல் கூப்பிட்டுட்டீங்கன்னா உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். 2வது விஷயம் அவங்க பர்த்டேக்கு நீங்கள் மறக்காமல் விஷ் பண்ணுறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இல்லை யாராக இருந்தாலுமே பர்த்டேக்கு விஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு முக்கியமே இல்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால் நீங்கள் பர்த்டே டேட்டை ஞாபகம் வச்சு ஒருத்தவங்களை விஷ் பண்ணுறதுனாலேயும் உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். 3வது விஷயம், அவங்க சொல்கிறத கேட்குறது. ஜென்யூனாக நீங்கள் கேட்குறதுனாலையும் உங்கள் மேலே ஒரு அட்டென்ஷன் வரும். 3rd ஒன், மேக் ஏ டீப் கன்வர்சேஷன். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கூட போய் பேசுகிறீங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள பற்றியே பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்காம அவங்கள பற்றி அவங்க பேசிகிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கூட போய் பேச பிடிக்காது. இன்னொரு வாட்டி பார்க்குறப்ப நீங்கள் தப்பிச்சு தான் ஓடுவீங்க. அவங்க கூட போய் பேச ஆசைப்பட மாட்டீங்க. இதே மாதிரி தான் நம்மளும் ஒருத்தவங்க கூட போய் பேசுகிறப்ப நம்மளை பற்றியே பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் அவங்கள பற்றி சில கொஷின்களை கேட்கணும். நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க, இது மாதிரி அவங்கள பற்றி நீங்கள் பேசுகிறதுனால அவங்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்க அவங்கள இன்னொரு வாட்டி பார்க்குறப்ப உங்கள் கூட தானாகவே பேச ஆசைப்படுவாங்க. 4th ஒன், மேக் பீப்புள் லைக் யூ இமிடியேட்லி. இப்போ நீங்கள் ஒரு செம கடுப்பில் போகிறீங்க, போயிட்டுருக்கப்ப வழியில் யாராச்சும் ஒரு சின்ன குழந்த உங்களை பார்த்து சிரிக்கிறப்ப உங்கள் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகும். நீங்கள் ஒரு பாசிட்டிவாக ஆவீங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒருத்தவங்களை டக்குன்னு பிடிக்கணுன்னா அவங்கள பார்த்து நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறதுனால அவங்க மைண்டும் ஒரு பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். இதனால் அவங்களுக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சிரும். 5th ஒன், கனெக்ட் வித் பீப்புள். இப்போ ஒருத்தர் மீன் பிடிக்க போகிறாரு. அந்த மீன் பிடிக்கிறவருக்கு என்ன பிடிக்குன்னா ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்ட்ராபெரியை எடுத்துகிட்டு போய் அந்த மீனுக்கெல்லாம் போட்டால் கண்டிப்பாக அதுங்க சாப்பிட வராதுங்க. ஏன்னா மீனுக்கெல்லாம் என்ன பிடிக்கும், புழு தான் ரொம்ப பிடிக்கும். அதை போட்டால் தான் அதுங்க சாப்பிட வரப்ப அந்த மீன் பிடிக்கிறவர் அந்த மீனெல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இதே மாதிரி தான் நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேச போகிறப்ப அவங்கக்கிட்ட போய் நமக்கு பிடிச்சதே பேசிக்கிட்டே இருந்தால் அவங்க நம்ம கூட பேச நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பேசுகிறதுனால நம்ம கூட ஒரு கனெக்டடாக இருப்பாங்க. உங்கள் கம்யூனிகேஷனை நீங்கள் எஃபெக்டிவாக ஆக்கணும்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதுனால அந்த பர்சனோட நீங்கள் கனெக்டடாக இருக்கலாம். 5th ஒன், அக்ரி வித் பீப்புள். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு சண்டே லீவில் எங்கேயாச்சும் வெளில போகலான்னு நினைக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிளேஸுக்கு போகும்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க ஒரு பிளேஸை சொல்கிறாங்க. இது மாதிரி நான் சொல்கிற பிளேஸு தான் நல்லா இருக்குன்னு அவங்கக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் ரொம்ப பெருசாச்சுன்னா அவங்க பிரிய கூட வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி தான் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் கூட அவங்களோட ஆர்கியூமெண்ட்னாலே அவங்க வளர்ந்து பிரிஞ்சிருக்காங்க. அதனால யாராச்சும் சில விஷயங்களை சொல்கிறப்ப நீங்கள் அக்ரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் நீ சொல்கிற ஒரு இடத்துக்கு ஒரு சண்டே போகலாம், நான் சொல்கிற இடத்துக்கு இன்னொரு சண்டே போகிறப்ப நம்ம ஒத்துக்கிறப்ப அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம லூஸ் பண்ணாமல் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லார்கிட்டையும் உங்களோட ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் வின் பண்ணுறப்ப அவங்களே நீங்கள் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால கண்டிப்பாக
உங்களை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.